I'm Groot. Welcome to my channel. Let's go to the story. ஒரு அழகான பசுமை நிறைந்த மேய்ச்சல் வேலியில் பல ஆடுகள் சந்தோஷமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று லியோ என்ற ஆட்டுக்குட்டி. மிகவும் அமைதியானதும் புத்திசாலியுமானது. அந்த மேய்ச்சல் வேலிக்கு அருகே ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு ஜோய் என்ற ஓநாய் எப்போதும் வாய்ப்பு தேடி சுற்றி கொண்டிருந்தது. ஒரு நாள் ஓநாய் தனியாக இருந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தது. இது என் இன்றைய உணவு என்று மனதில் நினைத்து கொண்டு மெதுவாக அருகே வந்தது. ஓநாய் கடுமையான குரலில் சொன்னது, ஏய் ஆட்டுக்குட்டியே, நீ என் குடிநீரை மாசுபடுத்தினாய். அதற்காக உனக்கு தண்டனை. ஆட்டுக்குட்டி அமைதியாக பதிலளித்தது, அண்ணா ஓநாய், நான் எப்போதும் மேய்ச்சல் வேலிதான் இருப்பேன். நீங்கள்தான் காட்டில் இருக்கிறீர். நான் எப்படி காட்டில் இருக்கும் நீரை மாசுபடுத்த முடியும்? ஓநாய் மேலும் காரணம் தேடுகிறது. ஓநாய் சற்று யோசித்து மீண்டும் சொன்னது, சரி, கடந்த வருடம் உன் அப்பா என்னை அவமானப்படுத்தினார். ஆட்டுக்குட்டி மெதுவாக சொன்னது, அண்ணா, நான் இந்த வருடம்தான் பிறந்தேன். அது எப்படி சாத்தியம்? ஓநாய் கோபத்தில் கர்ஜித்தது, நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எனக்கு காரணம் வேண்டாம். நான் உன்னை சாப்பிட போறேன். ஆட்டுக்குட்டி பயந்தாலும் தைரியமாக சொன்னது, அண்ணா, அநியாயம் எப்போதும் வெற்றி பெறாது. உண்மை பேசுறவன் ஒரு நாள் ஜெயிப்பான். அந்த நேரத்தில் மேய்ப்பன் ஒரு தடியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான். அவனுடன் நாய்களும் ஓடி வந்தன. ஓநாய் பயந்து காட்டுக்குள் ஓடிப்போனது. ஆட்டுக்குட்டி பாதுகாப்பாக மற்ற ஆடுகளுடன் சேர்ந்தது. அந்த நாளிலிருந்து ஆட்டுக்குட்டி எப்போதும் கூட்டத்தை விட்டு பிரியவில்லை. கதையின் பாடம்: அநியாயமானவர்களுக்கு எந்த காரணமும் போதுமானது. ஆனால் உண்மை மற்றும் தைரியம் எப்போதும் பாதுகாப்பு தரும். Thanks for watching. Please like, share, and subscribe.